வணக்கம் நண்பர்களே. 80-90களில் கவிஞர் மேத்தாவினுடைய கவிதை தொகுப்பை கைகளில் சுமந்து போகாத கல்லூரி மாணவர்களே இருக்க முடியாதுங்க. ஏன்னா அந்தளவுக்கு புகழ்பெற்ற கவிதை புத்தகம் கவிஞர் மேத்தாவினுடைய கண்ணீர் பூக்கள். அதில் கவிஞர் மேத்தா செருப்புடன் ஒரு பேட்டி என்று ஒரு அற்புதமான கவிதை எழுதியிருப்பார். செருப்புக்கிட்ட பேட்டி எடுத்தால் செருப்பு என்னென்ன மாதிரியான பதில்களை சுவாரஸ்யத்தோடு சொல்லும் அப்படிங்கிறதுக்கு அந்த கவிதை தாங்க சாட்சி. செருப்புக்கிட்ட முதல் கேள்வியாக கேட்பார், உங்கள் இனத்தவரை பற்றி நீங்கள் ஏதேனும் உரைக்க முடியுமா அப்படின்னு. செருப்பு சொல்லும், உழைப்பதற்காகவே விலைக்கு வாங்கப்படும் அடிமைகள் நாங்கள், மனிதரின் பாதங்களுக்கு பயண வாகனங்கள், காலனி ஆதிக்கத்தால் நாங்கள் கைது செய்யப்படுகிறோம், உள்ளே ஒருவர் இருக்கிறாரா இல்லையா என்று அறிவிக்கும் பித்தளை போர்டுகள் பின்னால் வந்தவை, நாங்களே வெகுகாலமாக அந்த வேலையை செய்து வருகிறோம் என்று செருப்பு சொல்லும். ஒப்பற்ற உழைப்புக்கு உங்களை தானே உவமானம் சொல்கிறோம், உவமானங்களால் மட்டுமே எங்களுடைய அவமானங்கள் அழிந்து விடுவதில்லை என்று செருப்பு பதில் சொல்லும். சரி சரி, குறைகளை பற்றி நீங்கள் கூடி பேசிடலாமே என்று மேத்தா கேட்பார். அதற்கும் செருப்பு ரொம்ப அழகாக பதில் சொல்லும். எவ்வித முன்னறிவிப்புமின்றி எங்கள் கூட்டங்களை நீங்களே ஏற்பாடு செய்துவிட்டு தீர்மானம் நிறைவேற்றும் முன் திடீரென்று கலைத்து விடுகிறீர்கள் அப்படின்னு. அடுத்த கேள்வி கேட்பார், நீங்கள் கூட்டம் போடும்போது பார்வையாளர்கள் பங்கு கொள்வதுண்டா? கோவில் வாசலில் வைபவ நெரிசலில் நாங்கள் கூட்டம் போடும்போது எங்கள் கண்ணிமை கழியாத புதியவர்களை சில கொள்ளைக்காரர்கள் நோட்டம் போடுகிறார்கள் என்று பதில் சொல்லும். தனியாக உங்களுக்கென்று தத்துவ பார்வை ஏதாவது உண்டா அப்படின்னு கேட்பார் மேத்தா. உண்டு, சருகை மிதிக்கும்போது சப்தமிடும் நாங்கள் மலரை மிதிக்கும்போது மௌனம் சாதிக்கிறோம் என்று பதில் சொல்லும். வாங்கிய புதிதில் காலை கடிக்கும் வழக்கம் எதற்காக என்று கேட்பார். எங்களுக்கும் ரோஷம் இருக்கிறது என்பதை காட்டிக்கொள்ளவே ஆரம்பத்தில் கொஞ்சம் கடித்து பார்க்கிறோம், தொடர்ந்து போராடும் தோல் வலிமை இல்லாததால் நாங்கள் அமைதியாகி விடுகிறோம் என்று செருப்பு பதில் சொல்லும். சரி சரி, திடீரென அருந்து போய் நடுவீதியில் எங்களை திண்டாட வைப்பது ஏன் என்று மேத்தா கேட்பார். நாங்கள் ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கும்போதுதான் தெருவோர தொழிலாளிகள் வயிற்றுப்பாட்டிற்கு வழி பிறக்கிறது என்று செருப்பு பதில் சொல்லும். சரி, பழசாகி போனதெனும் காரணம் காட்டி உங்களை நாங்கள் ஒதுக்கிவிட்டால் உங்களால் ஒதுக்கப்பட்டவர் எங்களை உபயோகித்து கொள்வார் என்று பதில் சொல்லும். செருப்பிடம் இனிய நினைவுகள் ஏதேனும் உண்டா என்று கேட்பார். நாணத்தில் கவிழும் தாமரை கண்கள் உங்களை சந்திப்பதற்கு முன்பாக என்னை தானே சந்திக்கின்றன என்று செருப்பு பதில் சொல்லும். நிறைவாக ஒரு கேள்வி கேட்பார், நீங்கள் தீவிரமாக எதை பற்றியாவது சிந்திப்பது உண்டா? உண்டு, சில தேசங்களையும் சில ஆட்சிகளையும் பார்க்கும்போது மீண்டும் நாங்களே சிம்மாசனம் ஏறிவிடலாமா என்று சிந்திப்பது உண்டு என்று ஒரு அற்புதமான கவிதையை செருப்புடன் பேட்டி என்று மேத்தா எழுதியிருப்பார்.